காலை வணக்கம் மக்களே, இது ஸ்டே கிரியேட்டிவ் சீரிஸோட எபிசோட் 5. தர்பூசணி பழத்தை சிந்தனையோட சிந்தித்து கொண்டே குடிச்சிட்டு மஞ்சப்பையை தூக்கின்னு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மாவு வாங்க வந்திருக்கோம். நம்ம கடையில இருந்து எதிர்க்கு வெளியே சவுத்துல பட்டா புறாரம் சோறு சாப்பிட்டு இருந்துச்சு. எதனா பார்த்துட்டானுங்க, ஒருத்தன் மட்டும் இருக்கான். அந்த பையனுக்கு பயம் இல்லை. அப்புறம் கடையில் கொஞ்சம் வேலைகள் தான் இருந்துச்சு, அந்த வேலையை முடிச்சிட்டேன். இந்த கிரிப்பில் பார்த்தீங்கன்னா என் டிக்கி கொஞ்சம் தூக்கராக இருக்கும், யாரும் அதை கண்டுக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி. அதான் கடையில் உட்காந்தே கொஞ்சம் எடிட்டிங் வேலை தான் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு புக்கு படிக்கலாம்னு சொல்லிட்டு டாய்லெட் சீட் புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் மதியத்துக்காக வந்து காரம் இல்லாமல் ஒரு பிரிஞ்சி சோறு சாப்பிட்டேன். தம்ப்நெயில் தான் ரெடி பண்ணுற வேலை இருந்துச்சு, அதான் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அதோட வேலைகளை கொஞ்சம் பார்த்துட்டு மாலையாக போயிட்டு ஒரு பழசாறு குடித்தேன். செவ்வாழை அருமையாக இருந்தது. அப்புறம் அந்த கடையில் பார்த்தா நிறைய சாக்லேட் தான் இருந்துச்சு. பழைய கீர்த்தியாக இருந்தால் வாரி துண்டுருப்பேன். இப்போ நம்ம சக்கரை வெட்டில் இருக்கோம், ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அருமையான ஒரு சன்செட்டை கடையில இருந்து பார்த்துட்டு அண்ணனுக்கு திருப்பி வயிறு லைட்டா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சுன்னு இருந்தேன், என்ன பண்றதுன்னு. அவர் கதவை திட்டா, நான் கதவை சாத்தி உள்ள போயிட்டேன். அப்புறம் இரவாகி விட்டது. அப்புறம் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்குற வேலை தான் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு வந்துட்டேன். கடைக்கு வந்தோன்னா வயிறு ரொம்ப அதிகமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்றதுன்னு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே முடியுதே, வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன். படுத்தா தூங்கவும் முடியுது. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கண் கலங்க ஆரம்பிச்சிட்டேன், வலி தாங்காம. அப்படியே டே முடிச்சுட்டேன். கிரியேட்டிவா இருங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உயிரே போனாலும் கிரியேட்டிவா இருக்கிறத விட்டுறாதீங்க. நாளை சந்திப்போம். பாய்.